இந்த வீடியோ நம்ம கம்பேர் பண்ண போகிற ரெண்டு ஃபோன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா Moto G04, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா Infinix Hot 40i. இந்த ரெண்டு ஃபோனையும் கம்பேர் பண்ணி இது ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்ல சொல்லி ஃபைனலாக நான் என்ன ஃபோன் வாங்கன்னு சொல்ல போகிறேன். நீங்கள் யாராவது இந்த ரெண்டு ஃபோன் ஏதாவது ஃபோன் வாங்க போறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணால் வீடியோக்குள்ள போகலாம். Moto G04 டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா 6.56 inch HD plus IPS LCD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 90 Hz கொடுத்துருக்காங்க. பீக் பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 537 nits கொடுத்துருக்காங்க. இதே Infinix Hot 40i வந்து பார்த்தீங்கன்னா 6.6 inch HD plus IPS LCD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 90 Hz கொடுத்துருக்காங்க. பீக் பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 480 nits கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு டிஸ்பிளே எது பெஸ்ட்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக Moto G04 டிஸ்பிளே தான் பெட்டரா இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா பீக் பிரைட்னஸ் அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அவுட்டோரில் யூஸ் பண்ணும்போது இன்னும் பிரைட்டா இருக்கும். அதனால டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா Moto தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸர். இந்த ரெண்டு ஃபோன்லையும் பார்த்தீங்கன்னா யூனிசாக் டைகர் T606 ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸர் எப்படிப்பட்ட ப்ராசஸர்னு கேட்டிங்கன்னா 7000 ரூபாய்க்குள்ளனா ஓகே, 7000 ரூபாய்க்கு மேலே இந்த ப்ராசஸர் ஒர்த் இல்லை. ஸோ நீங்கள் 7000 ரூபாய்க்கு மேலே வாங்கினீங்கன்னா ஒரு 800 ரூபாய் போட்டு G85 ப்ராசஸர் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா. இந்த Moto G04 வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. 16 மெகா பிக்சல் மெயின் கேமரா. ஃப்ரண்ட் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 5 மெகா பிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த Infinix Hot 40i வந்து பார்த்தீங்கன்னா டுவல் கேமரா செட்டப்ல கேமரா கொடுத்துருக்காங்க. 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா அப்புறம் 0.08 மெகா பிக்சல்னு சும்மா கொடுத்துருக்காங்க. பட் உங்க ஃப்ரண்ட் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக 32 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு கேமரா எது பெஸ்ட்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இன்ஃபினிக்ஸோட கேமரா தான் பெஸ்ட்டாக இருக்கும். அதனால கேமரா வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸ் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி. இந்த Moto G04 வந்து பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. சார்ஜர் வந்து 15 வாட் சார்ஜர் இருக்கு. இதே இந்த Infinix Hot 40i வந்து பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. சார்ஜர் வந்து 18 வாட் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ஃபோன் எதோட பேட்டரி பேக்கப் பெஸ்ட்டாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இன்ஃபினிக்ஸ் தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா சார்ஜர் வந்து 18 வாட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால பேட்டரி வினர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸ் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர். மோட்டோல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஆண்ட்ராய்டில் Android 14 கொடுத்துருக்காங்க. இதே இன்ஃபினிக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா XOSல Android 13 கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு சாஃப்ட்வேர் எது பெஸ்ட்னு கேட்டிங்கன்னா கண்ண மூடி சொல்லியில கண்டிப்பாக Moto தான் பெஸ்ட்டாக இருக்கும். அதனால சாஃப்ட்வேர் என்ன வந்து பார்த்தீங்கன்னா Moto தான். நெக்ஸ்ட் Moto G04 ப்ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீக் பிரைட்னஸ் அதிகம், அப்புறம் உங்களுக்கு பில்டு கொஞ்சம் நல்லா இருக்கும், அப்புறம் சாஃப்ட்வேர் வந்து ஸ்டாக் ஆண்ட்ராய்டு கொடுத்துருக்காங்க. இதே இன்ஃபினிக்ஸோட ப்ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா பெட்டராக இருக்கும், உங்களுக்கு சார்ஜிங் ஸ்பீட் அதிகமாக இருக்கும். ஸோ ஃபைனலாக நான் என்ன ஃபோன் வாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டு ஃபோனும் ஒரே ப்ரைஸ் தான். கண்டிப்பாக இன்ஃபினிக்ஸ் வாங்குவேன். ஒருவேளை இன்ஃபினிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக Moto வாங்கிக்குவேன். ஸோ நீங்கள் என்ன ஃபோன் வாங்குவீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.